Hi friends and cuties, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கனிஸ் கிராஃப்ட். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த அரிசி வச்சு தான் ஒரு அழகான கிராஃப்ட் செய்ய போகிறோம். அதுக்கு நான் இந்தமாரி பழைய கேலண்டர் அட்டை இருக்கும் இல்லையா, அதை எடுத்து பின்னாடி பக்கம் திருப்பி இந்தமாரி ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். நேச்சுரல் ட்ராயிங். இதுக்கு நான் பெயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த அரிசி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் நான் இப்போ அரிசிலாம் கலர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணி இதோட கலந்து வச்சுக்க போகிறேன். கலக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி வச்சுருங்க. இப்போ நான் ப்ரௌன் கலர் பெயிண்ட் பண்ண போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்தமாரி நான் 4 கலர் பண்ணி வச்சுருக்கேன். க்ரீன், அதுக்கப்புறம் ப்ரௌன், அப்புறம் ப்ளூ, ஒயிட், இந்தமாரி 4 கலர்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை காய வச்சுட்டு நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, நான் ஒரு நேச்சுரல் ட்ராயிங் ட்ரா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாரி ட்ராயிங் நீங்கள் ட்ரா பண்ணி இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்தமாரி பென்சிலில் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் க்ளூ இருக்கு இல்லையா, அதை இந்தமாரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க நல்லா போட்டு. போட்டுட்டு அரிசி இருக்கு இல்லையா, அதை எடுத்து அது மேலே ஒட்டிக்கோங்க. மரக்கலை அப்படிங்கிறதுனால நான் ப்ரௌன் கலர் பெயிண்ட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை எடுத்து நான் ஒட்டிக்கிறேன். அதுக்கு மேட்சிங்கான கலர் நீங்கள் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த ட்ராயிங். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்தமாரி எல்லா இடத்துக்கும் நல்லா ஒட்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மரம் ஃபுல்லாக ஒட்டிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த குருவிக்கு கலர் பண்ணலாம். பார்த்திங்கன்னா நம்ம இது ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ணி வச்சோல்லி, அதுதான் நான் இந்த குருவிக்கு ஒட்டியிருக்கேன். இதோட நோஸ் நான் எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இதோட கண்ணுக்கு நான் ஒயிட் கலர் அரிசி இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஒட்டிக்கிறேன். அதே ரொம்ப அழகாக இருக்கும் இதுக்கு. இப்போ நான் க்ரீன் கலர் இந்த இலைக்கெலாம் ஒட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண மாதிரியே கொஞ்சமாக கம் போட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அரிசி எடுத்து அது மேலே ஒட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாரி ஒவ்வொரு இலைக்கும் அழகழகாக ஒட்டிட்டு வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா இலையும் ஒட்டி முடிச்சிட்டேன். இது பார்த்திங்கன்னா இலை தனித்தனியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் அது தண்டு மாரி நான் ஒன்று ட்ரா பண்ண போகிறேன். டார்க் க்ரீன் பெயிண்டில் பென்சிலில் இந்தமாரி ட்ரா பண்ணிக்கோங்க. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உண்மையான தண்டு மாரியே ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்தமாரி குட்டி குட்டியாக ஒவ்வொரு இலைக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நான் தண்டெலாம் வரைஞ்சி முடிச்சிட்டேன். இது பார்டர் பிளாங்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக பார்டர் செய்யலாம் அப்படின்னு யோசித்தேன். அப்போ சிம்பிளாக அழகாக ஒரு ஃப்ரேம் மாரி செய்யலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் இந்தமாரி குட்டியாக கோடு போட்டுட்டு அதுக்கு நான் பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகான ஒரு சிம்பிளான கிராஃப்ட் நம்ம பார்த்தோம். ரொம்பவே அழகாக இருக்கு இல்லையா? இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.